வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற பாடல் ஔவையார் எழுதிய நல்வழியில் 11வது பாடல். 11வது பாடல். இந்த பாடலிலே ஔவையார் வயிறு எந்த வகையிலும் நமக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது என்று பாடுகிறார். சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். ஆனால் அந்த தெரிந்த செய்தியை ஒரு அழகான தமிழிலே ஒரு செய்யுளாக இயற்றி தந்திருக்கிறார் ஔவையார். நாம் அந்த செய்யுளை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். ஒரு நாள் உணவு, ஒரே ஒரு நாள் உணவு, அது ஒழிச்சிரு, நமக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீ கேட்க மாட்ட. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், ஒழிக்க மாட்டாய், ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இப்போ வயிறு இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நீ சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னா கேட்குமா? பசிக்கும். அப்போ ஒரு நாள் உனக்கு வேண்டாம், நீ பசியாவே இருந்துரு, அப்படியே இரு, நாளைக்கு உணவு எடுத்துக் கொள்ளலாம் என்றாலும் கேட்காது. பசிக்கும், தினம் பசிக்கும். அப்போ ஒரு நாள் உணவை ஒழித்து விடு, வேண்டாம் என்று விட்டு விடு என்றால் ஒழியாய், கேட்க மாட்டேன். சரி, இரு நாளுக்கு ஏழ், 2 வேளைக்கு 2 நாட்களுக்கு தேவையான உணவு இப்பொழுது தயாராக இருக்கு, அதை எடுத்துக்கொள். 2 நாளைக்கு உணவு இருக்கு, ரெடி, எடுத்துக்க. 2 நாளுக்கு உரிய உணவினை எடுத்துக்கொள் என்றால் ஏழாய், எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வேணான்னாலும் கேட்க மாட்டேன். இந்த உனக்கு 2 நாள் சாப்பாடு இன்னைக்கு இருக்கு, இதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். 2 நாளுக்கு ஏழ் என்றால் ஏழாய். ஒரு நாளும் ஒரு நாள் கூட நான் சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறேன். நீயாவும் உன் இஷ்டத்துக்கு இருக்க. இன்னைக்கு சாப்பிட வேணாம்னாலும் கேட்க மாட்டேன். இந்த இன்னைக்கு நிறைய இருக்கு, 2-3 நாளைக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கோ அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்றென்றும் என் நோவு, நோவு என்றால் துன்பம், என்னுடைய துன்பத்தை நீ அறியாய், புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாயே, என்னுடைய துன்பத்தை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாயே. இடும்பை கூர், இடும்பை கூர் என்றால் துன்பத்தை தருகின்ற, துன்பம், இடும்பை என்றால் துன்பம், கஷ்டம், துன்பத்தை தருகின்ற என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. உன்னை வச்சுக்கிட்டு வாழ்றது இருக்கே, அது ரொம்ப கஷ்டமான காரியம். உன்னோடு வாழவே இயலாது, உன்னை வைத்து கொண்டு வாழ முடியாது. வயிறு நம்மோடு ஒத்து போகாது. அதுக்குன்னு இந்த உடலில் இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் அதுக்கு என்று சில தொழில் முறைகள் இருக்கின்றன. அது அதன்படிதான் செய்யும். தூக்கம் வரும்னா தூங்கும், அதுக்கு மேல நீங்க கண் முழிக்கவே முடியாது. தாகம் எடுத்தால் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் நிறைய இருக்குங்கிறதுனால நிறையவும் குடிக்க முடியாது, அல்லது தண்ணீர் இல்லை என்பதனால குடிக்காம இருக்கவும் முடியாது. இதுதான் உடலில் உள்ள எல்லா பாகங்களினுடைய தத்துவம். இதில் குறிப்பாக நமக்கு புரிகின்ற வகையிலே வயிற்றை அடையாளமாக வைத்து இந்த பாடலில் ஔவையார் பாடியிருக்கிறார். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு எடுத்துக்கொள் என்றால் ஏழாய், எடுத்துக்கொள்ள மாட்டாய். ஒரு நாளும் ஒரு நாள் கூட என் நோவு அறியாய், என்னுடைய துன்பத்தை நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய். இடும்பை கூர், எனக்கு துன்பத்தை தருகின்ற என் வயிறே, உன்னோடு வாழ்தல் மிகவும் கடினமானது என்று இந்த பாடலிலே ஔவையார் சொல்லி முடிக்கிறார். நன்றி.